ஹாய் கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுடைய ரெண்டாவது வருமானம் செகண்ட் இன்கம் வந்துருச்சு. சோ அது எவ்வளவு அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் இந்த வருஷம் 2024 மார்ச் மாசம் எண்ட்ல தான் வந்தது. எப்ப கிட்டத்தட்ட 3 வருஷம் யூடியூப் ஜர்னிக்கு அப்புறம். சோ அது எவ்வளவு அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபுட் லாக்ஸ், டிராவல் லாக்ஸ், இது மாதிரி பயங்கர வெரைட்டியான கண்டென்ட் நம்ம சேனல்ல இருக்கு. எல்லா வீடியோவும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய ரெண்டாவது இன்கம் எவ்வளவு அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. Guys, நமக்கு வந்து யூடியூப் சேனல் இன்கம் நான் ஒரு கால்குலேஷன்ல டேபிள் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அது எவ்வளவு அப்படின்றது எக்ஸாக்டா பார்க்கலாமா? Guys, நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து மார்ச் மாசம் எண்ட்ல வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல்ல நமக்கு எந்த அமௌண்ட்டும் வரல. ஏன்னா மினிமம் த்ரெஷோல்ட் $100 ரீச் பண்ணாதான் அந்த மந்த்துக்கு நமக்கு ரெவென்யூ வரும். மினிமம் த்ரெஷோல்ட் $100 ரீச் பண்ணலனா அதுக்கப்புறம் அது எப்ப ரீச் ஆகுதோ அந்த மந்த் தான் அது கேரி ஃபார்வர்ட் ஆகி அந்த மந்த் எண்ட்ல ஒரு 21ல இருந்து 25 டேஸ்க்குள்ள அது, அதாவது 21ல இருந்து 25th டேட்டுக்குள்ள அது வந்து வந்துரும். ஓகேங்களா? நம்ம வந்து மார்ச் மாசம் ரீச் பண்ணிருந்தோம் $100+, அதனால வந்தது. ஏப்ரல் மாசம் நம்ம ரீச் பண்ண முடியல $100. அதெல்லாம் சேர்ந்து அப்புறம் மே மாசம் தான் $100 மேல ரீச் ஆயிருந்தது. அதனால மே மாசம் வந்தது. சோ இது ரெண்டாவது இன்கம். மூணாவது இன்கம் எப்ப ரீச் ஆகும் $100 எப்ப வரும்னு தெரியல. சோ வீக்கா தான் இருக்கு. அதனால நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம ரெண்டாவது இன்கம் எவ்வளவு அப்படின்றத பார்த்துடலாம். கைஸ், நமக்கு வந்து கரெக்டா மே மாசம் எண்ட்ல $228.51. ஓகேங்களா? இந்திய மதிப்புல சொல்லணும்னா 18,724 ரூபாய். அதுதான் நம்மளுடைய ரெண்டாவது இன்கமா வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா யூஎஸ் டாக்ஸ் நம்ம பே பண்ணணும், அதுக்கப்புறம் இந்தியன் டாக்ஸும் நம்ம பே பண்ணணும். ஸோ யூஎஸ் டாக்ஸ் வந்து $3.21 வந்து எடுத்திருக்காங்க. இந்திய மதிப்புல போட்டீங்க அப்படின்னா 263 ரூபாய்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு ரிசீவ் ஆன டாலர் எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா 225.30, அதாவது $225.30. அதை இந்திய மதிப்புல போடும்போது 18,461 ரூபாய். இதுதான் வந்து நமக்கு நம்ம யூடியூப் சேனலோட ரெண்டாவது இன்கம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து யூஎஸ்டில இருந்து ஐஎன்ஆரா வருது அப்படின்னும் போது ஃபாரின் டிரான்சாக்ஷன் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் அப்படின்னும் போது கரன்சி கன்வர்ஷன் ரேட்னு ஒண்ணு இருக்கும். டாலர் வந்து என்ன ரேட்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க அப்படின்ட்டு. சோ அதன்படி போன வாட்டி நமக்கு ஒரு பெட்டர் ரேட் இருந்தது, இந்த வாட்டி கம்மியா இருக்கு. ஏன்னா அது ஒவ்வொரு நாளுமே மாறும் இல்லைங்களா? டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு அது ஒரு நிலையா இருக்கு, அது கான்ஸ்டன்டா மாறிட்டே இருக்கும். அதன்படி இந்த வாட்டி நமக்கு 81.94 ஐஎன்ஆர்ல டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால நமக்கு $225.30 அப்படிங்கிறது 18,461 ரூபாயா ஐஎன்ஆர்ல கிரெடிட் ஆயிருக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. சோ அது கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு வந்து இந்தியால டாக்ஸ் பிடிச்சிருக்காங்க ஐஜிஎஸ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. போன வாட்டி ஃபர்ஸ்ட் இன்கம் அந்த மார்ச்ல எடுத்தப்பயும் 45 ரூபாய் தான் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் கேர்ல கேட்டப்ப கூட அது டிரான்சாக்ஷன் பேசிஸ் தான், பட் சம் ஹை லிமிட் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும்னாங்க. சோ இப்போ வரைக்கும் போன வாட்டி 45 ரூபாய் பிடிச்சாங்க, இந்த வாட்டி 45 ரூபாய் தான் பிடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவே நம்ம வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 18,461 ரூபாயை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணா 18,500 ரூபாய். சோ இந்த மந்த் இன்கம், அதாவது நம்மளுடைய ரெண்டாவது யூடியூப் இன்கம் 18,500 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். டாக்ஸ் மட்டும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல நம்ம பே பண்ணது ஒரு 263 ரூபாயா, அதே மாதிரி இந்தியால நம்ம பே பண்ணது ஒரு 45 ரூபாயா. இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? 308 ரூபாய். சோ நம்மளுடைய ரெண்டாவது யூடியூப் இன்கம்க்கு நம்ம பே பண்ண டாக்ஸ் மட்டும் யூஎஸ் பிளஸ் இந்தியாவுடைய ஐஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 308 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணிருக்கோம். அண்ட் நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் 18,461, ரவுண்ட் ஆஃப் பண்ணா 18,500. அவ்வளவுதாங்க. சோ இதுதாங்க நம்ம யூடியூப் சேனலுடைய இரண்டாவது வருமானம். உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல்ல வர ரெவன்யூ பத்தி ஏதாவது டவுட் இருந்தது, அதுல வர இன்கம்ல வந்து ஏதாவது டவுட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டெஃபினட்டா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அந்த டவுட் நான் கிளாரிஃபை பண்றேன். அண்ட் இப்ப நான் காமிச்சதுதான் இந்த எக்ஸாக்ட் கால்குலேஷன். இது வந்து ஒரிஜினல் வேல்யூ வச்சு நான் காமிச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். போன டைம் நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தோம்ல, அதுல இருந்து கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட 2 மடங்கு. சோ 2 டைம்ஸ் வந்து நம்ம முன்னேறி இருக்கோம் இன்கம்ல. சோ இதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இது வந்து உங்களால தான், நீங்க கொடுத்த சப்போர்ட், நீங்க கொடுக்குற அந்த ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் சேர்ந்துதான் எங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது. அண்ட் இதெல்லாம் தான் எங்களுக்கு என்கரேஜ்மெண்டாவும் மோட்டிவேஷனல் ஃபேக்டராகவும் இருக்கும் ஒரு கிரியேட்டருக்கு. சோ தொடர்ந்து நீங்க வந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும், எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் நானும் உங்களுக்கு நல்ல ஒரு வெரைட்டியான கண்டென்ட் கொடுக்க நான் கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் வேற என்ன சொல்றது, Thank you so much to my dear subscribers, Vignesh Inside Passion subscribers, VIPs. அமௌண்ட் வந்துருச்சு. யூடியூப்ல இருந்து ரெண்டாவது இன்கம், நம்மளை பொறுத்தவரைக்கும் சம்பளம் கூட வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது சம்பளம் வந்துருச்சு, போய் எடுத்துடலாமா?
கைஸ், நம்ம யூடியூப் சேனலுடைய செகண்ட் இன்கம் 18,500 நம்ம வந்து விட்ரா பண்ணிட்டோம் ஏடிஎம்ல. ஸோ இதுக்கு காரணம் உங்களுடைய சப்போர்ட்ஸ் தான். தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும். இது நிறைய நல்ல காரியங்களுக்காக செலவிடப்படும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அஸ் ஆல்வேஸ். அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். லவ் யூ ஆல். தேங்க்ஸ் டு ஆல். என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனமுண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா.